الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا مع القوم الظالمين எங்கள் இறைவா அநியாயம் செய்யும் கூட்டத்தார்களுடன் எங்களை ஆக்கிவிடாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நரகவாதிகள் நரகத்திற்கு செல்லாமல் சொர்க்கத்திற்கும் அவர்கள் நரகத்திற்கு உரியவர்களாகவும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாகவும் இல்லாமல் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட இடத்தில ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில நிறுத்தி வச்சிருப்பான். அப்போ அந்த கூட்டத்தார்களுக்கு இதோ நீங்கள் சொர்க்கவாதிகளை பாருங்கள் என்பதாக சொல்லப்படும். அவர்கள் அங்கிருந்து சொர்க்கவாதிகளை பார்ப்பார்கள். அவங்க சொர்க்கவாதிகளை பார்க்கும் பொழுது அந்த சொர்க்கத்தில் அந்த சொர்க்கவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்பங்கள், மகிழ்ச்சிகள், சந்தோஷங்களை எல்லாம் இவர்கள் பார்த்து ரசித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த கூட்டத்தார்களுடைய பார்வையை அல்லாஹ் நரகத்தின் பக்கம் திருப்புவான். நரகவாதிகளின் பக்கம் அந்த கூட்டத்தார்களுடைய பார்வையை அல்லாஹ் திருப்புவான். அவங்க நரகவாதிகளை பார்த்த உடனேயே அந்த நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள், அந்த நரகவாதிகளுக்கு அங்கு கொடுக்கப்படக்கூடிய சுமைகள், நெருக்கடிகளை பார்த்துட்டு அந்த மக்கள் சொல்லுவாங்களா அல்லாட்ட, ரப்பனா லா தஜஅல்னா மால் கௌமில் ஸாலிமீன், எங்கள் இறைவா அநியாயம் செய்யும் இந்த கூட்டத்தார்களுடன் எங்களை நீ ஆக்கி விடாது என்பதாக அவர்கள் துவா செய்வார்கள். என்கின்ற துவாவை தான் அல்லாஹ் திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லி தருகின்றான். கண்ணியமிக்க சகோதரர்களே, யாரை அல்லாஹு தஆலா அநியாயம் செய்யக்கூடியவர்களை விட்டும் பாதுகாத்து விடுகின்றாரோ, யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்வாரோ அவர் அநியாயம் செய்யக்கூடியவர். யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுகின்றாரோ அவர் அநியாயம் செய்யக்கூடியவர். யார் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளையும் நபி அவர்களுடைய வழிமுறைகளையும் புறக்கணிக்கிறாரோ இவர் அநியாயம் செய்யக்கூடியவர். அப்ப அல்லாஹ் அந்த நிலையை விட்டு யாரை பாதுகாப்பா அப்படின்னு சொன்னா இறையச்சம் இருக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். உங்களிடத்தில் இறையச்சம் இருந்தால் அல்லாஹ் உங்களை அநியாயம் செய்யக்கூடிய அந்த மனிதர்களை விட்டும், அநியாயம் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாத்துருவான். அல்லாஹ் பிரித்து விடுவான். அல்லாஹ் என்ன செய்வானா, அல்லாஹ் பிரித்து விடுவான். தெளிவை அல்லாஹ் வழங்குவான். மார்க்க ஞானத்தை அல்லாஹ் வழங்கி விடுவான். அல்லாஹ்வுடைய உதவியை அந்த மனிதர் பெற்றுக்கொள்வார். யாரிடத்துல உள்ளத்துல இறையச்சம் வந்துருச்சோ, இறையச்சம் ஒரு அடியானிடத்துல வந்துருச்சுன்னா அந்த அடியானுக்கு அல்லாஹு தஆலா அவனை தனியே பிரிச்சிருவான். பாவம் செய்யக்கூடியவர்களை விட்டு, அநியாயம் செய்யக்கூடியவர்களை விட்டு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் தனியா பிரிச்சிருவான். மார்க்க ஞானத்தை கொடுப்பான், மார்க்க தெளிவை அல்லாஹ் கொடுப்பான், தன்னுடைய உதவியை அல்லாஹ் வழங்குவான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வரலாறு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இவரோட ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடிமையான ஒரு இளைஞன், ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு அடிமை, அவனை கூப்பிடுறாங்க. அந்த அடிமையை கூப்பிட்டு, நீ இவ்வளவு ஆடு வச்சிருக்கிய, இதுல இருந்து ஏதாவது ஒரு ஆடை எனக்கு கொடு, அதுக்கு நான் உனக்கு சன்மானம் கொடுக்குறேன். உன்னுடைய முதலாளிகிட்ட போய் இந்த மாதிரி ஒரு ஆடை ஓனாய் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நீ போய் சொல்லிடு என்பதாக கூப்பிட்டு கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு அடிமையை கூப்பிட்டு இப்படி கேட்கிறாங்க. அந்த அடிமை சொல்றான், உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இங்க நீ நானும் தானே இருக்கிறோம், அதனால முதலாளிகிட்ட போய் ஓனாய் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிடு, யாரு நம்மளை பாக்குறா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த அடிமை சொல்றாரு, அந்த இளைஞர், ஃபஹி அல்லாஹ், அல்லாஹ் இங்க இருக்கிறானே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஃபஹி அல்லாஹ், அல்லாஹ் இங்க இருக்கிறானே, நாளை மறுமை நாளையில அல்லாஹ் என்னை கேள்வி கேட்பானே, உன்னை நம்பி கொடுத்த உன்னுடைய முதலாளிக்கு நீ துரோகம் செய்கிறிய, உன்னுடைய முதலாளிக்கு நீ பொய் சொல்றிய என்பதாக நாளை மறுமை நாளையில அல்லாஹ் என்னை கேள்வி கேட்டால், அல்லாஹ் என்னை விசாரணை செய்தால் நான் என்ன செய்வேன்? ஃபஹி அல்லாஹ், அல்லாஹ் இங்க இருக்கிறானே என்பதாக அந்த அடிமை சொல்றதை பார்த்த உடனேயே
ஹஜ்ரத்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கண்கள் எல்லாம் கலங்கி போய் அந்த அடிமையான இளைஞனை கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் அவங்க முதலாளிகிட்ட பேசி அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார்கள் என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த இரையச்சம் ஒரு அடியானிடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அல்லாஹ் என்னையே கேள்வி கேட்பான், நாளைக்கு அல்லாஹ் என்னையே விசாரிப்பான், நாளைக்கு அல்லாஹ்ட்ட நான் என்ன பதில் சொல்றது, அல்லாஹ்ட்ட நான் எப்படி பேசுறது என்கின்ற ஒரு எண்ணம் எந்த அடியானுடைய உள்ளத்துல வந்துருச்சோ அந்த அடியான் தௌபாவை நோக்கி நடக்க ஆரம்பித்து விடுவான். யாரிடத்தில் தௌபா வந்து விட்டதோ அல்லாஹ் அவரை அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தாரை விட்டு பாதுகாத்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் சிறந்த இறையச்சத்தை உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி வர்றாரு பெருமானார் இடத்துல. அந்த சபை முழுவதும் பெரும் கொண்ட சஹாபிகள் அமர்ந்திருக்கின்றார்கள். சஹாபாக்களுடைய கூட்டம் என்றும் இல்லாமல் அன்று நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அபூபக்கர் இருக்கிறாங்க, உமர் இருக்கிறாங்க, அலி இருக்கிறாங்க, உஸ்மான் இருக்கிறாங்க, பெரும் பெரும் கொண்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சஹாபாக்களுடைய கூட்டம் நிரம்பி வழியுது. ஒரு சஹாபி உள்ள வர்றார். உள்ள வந்து அல்லாஹ்வினுடைய தூதரை பார்த்து சொல்றாரு, தஹீர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை என்னை சுத்தப்படுத்துங்கள் என்பதாக சொல்றார். அவ்வளவு பெரிய கூட்டம், என்னை சுத்தப்படுத்துங்க, தஹீர்னி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்க யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிற. உன்னை சுத்தப்படுத்துற அளவுக்கு நீ என்னப்பா செஞ்ச, உன்னை சுத்தப்படுத்துற அளவுக்கு நீ என்ன செஞ்ச? அவர் சொல்றாரு, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்க என்பதாக. அவ்வளவு பெரிய சபையில சஹாபாக்கள் எல்லாம் வலிந்து நிரம்பி இருக்கக்கூடிய சபையில இந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லிடுறார். நியமிக்க சகோதரர்களே, தான் செய்த ஒரு தவறை தனிப்பட்ட மனிதர்ல ஒரு ஆள் ஒப்புக்கொள்ளலாம். ஆனா ஒரு பெரும் கூட்டமாக இருக்கும் பொழுது அந்த கூட்டத்துல நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இந்த தவறை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனா அந்த சஹாபி அப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அங்க இருந்த யாருமே அவருக்கு தெரியல. அவருக்கு தெரிஞ்சது அல்லாஹ் ஒருத்தன் தான். அல்லாஹ்விடத்துல என்னால பதில் சொல்ல முடியாது நான் செய்த பாவத்துக்கு. அதனாலதான் பெருமானார்ட்ட வந்து நிக்கிறாரு, தஹீர்னி யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு, இவர் என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், இவர்தான் மயீஸ், அவர் பேரு மயீஸ், அந்த சஹாபி பேர், இவர்தான் மயீஸ், இவர் பைத்தியமெல்லாம் இல்லையா, நல்ல தெளிவான ஆள் தானே அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க. இவர் எதுவும் மது எதுவும் அருந்திட்டு வந்திருக்கிறாரா என்னன்னு பக்கத்துல போய் செக் பண்ணுங்க பாருங்கிறாங்க. சஹாபாக்கள் எந்திரிச்சு போயிட்டு அவருடைய உடம்புல வாயிலெல்லாம் மோந்து பாக்குறாங்க, மது எதுவும் சாப்பிட்டு இருக்கிறாரு. இல்ல யா ரசூலல்லாஹ், தெளிவாதான் இருக்கிறாரு. அப்படியா? அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சரி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு, அல்லாஹ் மன்னிச்சிடுவான் என்பதாக சொல்றார். அவர் கேட்கிற மாதிரி இல்ல, தஹீர்னி யா ரசூலல்லாஹ், என்னை நீங்க சுத்தப்படுத்துங்க என்பதாக சொல்லுகின்றார். பரவாயில்ல, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ விபச்சாரம் செய்து விட்டாய், நீ செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் நீ தௌபா செய், அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல, அவர் மீண்டும் மீண்டும் அதை கேட்காம தஹீர்னி யா ரசூலல்லாஹ், என்னை நீங்க சுத்தப்படுத்துங்க, என்னை சுத்தப்படுத்துங்க என்பதாகவே நின்று கொண்டிருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் மீது அவருக்கு இருந்திருக்கக்கூடிய பயம் இதுதான். இன்னைக்கு தப்பிச்சிடலாம் உலகத்துல, ஆனா நாளைக்கு மறுமை நாளையில அல்லாஹ் தண்டிப்பானு, நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் கேட்பானு, விபச்சாரம் செஞ்சியா அப்படின்னு அல்லாஹ் கேட்டானா நான் என்ன பதில் சொல்றது, நான் என்ன செய்யறது? அந்த தண்டனை ரொம்ப கடுமையாக இருக்குமே. எனவே எனக்கு இங்கேயே நீங்க தண்டனையை நிறைவேற்றுங்கள். விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா? அவர் என்ன கேட்டு வந்து நிக்கிறாரு பெருமானாரிடத்துல, சுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. சுத்தப்படுத்துங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் கல்லடியை கேட்கிறாரு, ஹத்த கேட்கிறாரு. விபச்சாரம் செஞ்சுட்டா கல்லால் அடிச்சு உயிர் போற வரைக்கும் கல்லாலேயே அடிச்சு கொள்ளணும். அதைத்தான் வந்து கேட்டுக்கிட்டு நிக்கிறாரு. பெருமானார் புரிந்து கொண்டார்கள். அவர் செய்த பாவத்தை உணர்ந்து அவர் அதுக்குதான் வந்து நிக்கிறாருங்கிறது தெரிஞ்சும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இல்ல நீ போய் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு, அல்லாஹ் உன்னை மன்னிச்சிருவான் என்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க அவருக்கு. ஆனாலும் அவர் உர்ற மாதிரி தெரியல. நான் இங்க தப்பிச்சிருவேன், நாளைக்கு அங்க மாட்டிக்குவேன், அல்லாஹ் கேட்பானு, நீ விபச்சாரம் செஞ்சியான்னு சொல்லி அல்லாஹ் கேட்பானு, நீ பெரும் பாவம் செஞ்சியன்னு அல்லாஹ் கேட்பானு, அல்லாஹ்ட்ட நான் என்ன பதில் சொல்றது? எனவே தஹீர்னி யா ரசூலல்லாஹ் என்பதாக அவர் சொல்கின்ற ஹத்தை நிறைவேற்றுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுமதியும் கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கிறது சாதாரண இல்ல. அவர் விபச்சாரம் செஞ்சுட்டாரா அதுக்கு சாட்சி வேணும், அந்த குற்றம் நிரூபிக்கப்படணும், இதெல்லாம் இருந்தாலும் நிறைவேற்ற முடியும். ஆனா இவர் விஷயத்துல சாட்சியும் கிடையாது,
அவர் செஞ்ச குற்றமும் நிரூபிக்கப்படல. ஆனா அவர் சொல்றாரு, நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தான் சாட்சி, நான் செஞ்ச குற்றத்திற்கு நான் தான் சாட்சி, எனவே எனக்கு என்ன செய்யுங்க, தண்டனை கொடுங்க அப்படின்னு புருவாதமா நிக்கிறார். ஹத்தை நிறைவேற்ற சொல்லுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி நின்று அவரை கல்லால் அடிக்கின்றார்கள். வலி தாங்க முடியாமல் அந்த மஹீஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி வலி தாங்க முடியாம ஓடுறாரு. ஓடக்கூடிய அந்த சஹாபியை மீண்டும் சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா இழுத்துட்டு வந்து திருப்பி அடிக்கிறாங்க. வலி தாங்க முடியாம ஓடுறாரு, திருப்பி புடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க. வலி தாங்க முடியாம ஓடுறாரு. இறுதியில அவருடைய உயிர் பிரிகின்ற வரையிலும் கண்ணால் அடித்து என்ன செய்யறாரு, அந்த ஹத் அவருக்கு நிறைவேற்றப்படுது. அவருடைய ஜனாசா வஃபாத்தாயிடுறாரு. வஃபாத்தாகி கிடக்கும் பொழுது 2 சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அவரை பத்தி புறம் பேசுறாங்க. அவரை பத்தி புறம் பேசுறாங்க. கழுதையை போன்று செத்து கிடக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிருகத்தை சொல்லி, ஒரு மிருகத்தினுடைய பெயரை அசிங்கமாக சொல்லி அவரை பத்தி புறம் பேசுறாங்க. இதை பெருமானார் காதுல விழுந்து கொண்டு போய் ஜனாசாலாம் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவரை பத்தி புறம் பேசிய அந்த 2 சஹாபாக்களை அழைக்கிறாங்க. அந்த 2 சஹாபாக்களை அழைச்சு அந்த வர்ற வழியில ஒரு கழுதை ஒண்ணு செத்து அதனுடைய மாமிசங்கள் எல்லாம் வெளியில வந்து ரொம்ப நாற்றமா கிடக்குது. அந்த 2 சஹாபாக்களை கூப்பிட்டு அதை போய் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சஹாபாக்கள் பயந்து போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, இதை எப்படி நாங்க சாப்பிடுறதுன்னு, ஒரு சகோதரனை பற்றி நீ புறம் பேசினாய, அது இதை சாப்பிடுவதற்கு சமம் என்பதாக சொன்னார்கள். அவர் விபச்சாரமே செஞ்சுட்டாலும் அவர் கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர் கண்ணிய குறைவா நீங்க எப்படி பேசலாம்? அவர் அந்த தண்டனையை அவர் வாங்கிக்கிட்டார். இனிமேல் அல்லாவுக்கும் அவருக்கும் ஆச்சு. அவரை பத்தி நீங்க எப்படி பேசலாம்? அவருடைய கண்ணியம் கெட்டு போக கூடாது. அவருடைய கண்ணியத்தை கெடுப்பதற்கு நீங்க யார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, நாயகம் சொல்றாங்க, அவர்தான் வலி தாங்க முடியாம ஓடுனார்ல, அவர் ஏன் அப்புறம் புடிச்சு இழுத்துட்டு வந்து அடிச்சீங்க, அப்படியே விட்டுருக்கலாம்ல என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கவலை அடைந்து சஹாபாக்கள்கிட்ட கேட்டதாக வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது பயம் இருந்தால் அல்லாஹ் அந்த நபருக்கு மார்க்க ஞானத்தை, தெளிவை அல்லாஹ் வழங்கிடுவான். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அநியாயம் செய்யக்கூடிய எல்லா விதமான சூழலை விட்டும் அவர் அல்லாஹ் பாதுகாத்துருவான். 1. 2வது, நாம் நம்மை விட ஒருவரை கண்ணியப்படுத்தினால், நம்ம கூட இருக்கிறவரா இருக்கட்டும், நம்ம உடன் பிறந்தவராக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சவராக இருக்கட்டும், அவர் பாவம் செய்யக்கூடியவராகவே இருந்தாலும் எவர் ஒருவர் இன்னொரு சகோதரனுடைய கண்ணியத்தை காப்பாத்துறாரோ அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் பாதுகாத்துருவான். எந்த நிலையிலும் அநியாயம் செய்யக்கூடிய மக்களை விட்டு அல்லாஹ் அவரை என்ன செய்வான், தூரமாக்கி ஒதுக்கிடுவான். இந்த விஷயம்தான் இந்த 2 வரலாறுகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் வல்ல இறைவன் பெரும் கொண்ட பாவங்களை விட்டு நம்மை தூய்மையாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு